திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர்தான் சேகர் பாபு அவர்கள் வட சென்னை தொகுதியில் வேட்பாளர் மனு தாக்கல் செய்யும் பொழுது அதிமுகவின் வேட்பாளருடன் கடும் மோதலில் ஈடுபட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் காவல்துறையினர்கள் கடுமையாக கண்டித்த போது கூட ஆளும் கட்சியை கண்டிப்பதற்கு காவல்துறையினருக்கு உரிமை கிடையாது என்பதற்கேற்ப மேசையில் தட்டி கொண்டு சேகர் பாபு அவர்கள் பேசிய வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவின் வேட்பாளர் மனோ தங்கராஜ் அவர்கள் தான் முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்தார். உணவு இடைவேளை என்ற காரணத்தினால் அவருக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. ஆனால் உணவு இடைவேளை முடிந்த பிறகு அவசரமாக வந்த திமுகவின் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முதலில் எங்களுக்குத்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், நல்ல நேரம் முடிவதற்குள் நாங்கள் தான் வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்று அவசரமாக பேசியதன் காரணமாக நீங்கள் நல்ல நேரம் பார்ப்பது சரி கிடையாது, திமுகவினர்கள் கடவுள் கிடையாது என்று கூறக்கூடிய கொள்கையை உடையவர்கள், ஆனால் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்வது நீங்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கத்தில் இருப்பதாக ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் கடும் கோபமடைந்த சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் தான் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வேன், உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று கூச்சலிட்டார். இந்த நிலையில்தான் அங்கு 2 மணி நேரங்கள் சலசலப்பு ஏற்பட்டது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செய்த ஒட்டுமொத்த அதிகாரங்கள் அனைத்துமே துஷ்பிரயோகம் பண்ற காரணத்தினால் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கு முன்பாகவே இவ்வளவு அராஜகம் செய்யும் திமுக வெற்றியடைந்தால் தமிழக மக்களின் நிலைமை என்னவாக மாறும் என்பதை தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். இனி ஒருபோதும் திமுக அரியணையில் ஏறக்கூடாது, அதற்கு மக்கள் தான் வழிவகுக்க வேண்டும். திமுகவினர்கள் பாஜகவின் பி டீமாக இருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை அதிமுகவை பகைத்து வருகிறது என்றும் பாஜகவை மறைமுகமாக ஆதரித்து வருகிறது என்றும் இதன் காரணமாகத்தான் கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் என்று தெரிந்த டம்மி வேட்பாளரை களத்தில் இறக்கியுள்ளார் என்றும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். 2 மணி நேரங்கள் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தற்பொழுது கலவரம் செய்யும் அளவிற்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செய்தது மிகப்பெரிய அளவில் கேவலமாக இருக்கிறது என்றும் அவரை காவல்துறையினர்கள் கைது செய்தாலும் நிச்சயமாக அவர் அடங்க மாட்டார் என்றும் அவரது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமிரை பயன்படுத்தி முதலில் வேட்பாளர் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சுயநலமாக கருதுகிறார் என்றும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். ஆனால் மாவட்ட ஆட்சியாளர் கூறுகையில் அதிமுகவின் வேட்பாளர் மனோ தங்கராஜ் அவர்கள் தான் முதலில் வந்தார் என்றும் அவருக்குத்தான் முதலில் டோக்கன் வழங்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். இதனால் கடும் கோபமடைந்த சேகர் பாபு அவர்கள் ஆளும் கட்சி என்று கூட பார்க்காமல் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதால் கடும் கோபமடைந்தார். இரண்டாவதாக வேட்பாளர் மனு தாக்கல் செய்யப்பட்டு அவர் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் காவல்துறையினர் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக அங்கிருந்து சென்றதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.